வெல்கம் டு நெத்தோஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு குவிக்கான ஒரு போஹா வச்சு ஒரு பேல் பண்ண போகிறோம். ஸோ போஹா பேல் இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்க போது, எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ். ஸோ குயிக்காக வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நம்மளோட ஒயிட் போஹாவை நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் ஊற வச்சாலே போதும். லைட்டாக தண்ணி தெளித்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அண்ட் ஆனியன்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கேப்சிகம் அண்ட் கேரட். ஸோ தீஸ் ஆர் த 4 வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் அண்ட் லைம் ஜூஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட போஹா பேல் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பிக் பவுலில் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன் போஹாவை ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் 1 cup ஆஃப் போஹா. நெக்ஸ்ட் கோஸ் தி கட் ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோ. ஸோ போஹாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது. டொமேட்டோவில் விட்டமின் ஏ இருக்குது, அண்ட் கேப்சிகமில் விட்டமின் சி இருக்குது, அண்ட் கேரட்டில் விட்டமின் ஏ அகெயின் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளோட போஹா பேல் ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடும். பட் திஸ் வில் பி ரியலி அ வெரி ஹெல்தி ஸ்நாக், எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ். ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ காரத்துக்காக நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர், க்ரஷ் பண்ணி வச்ச பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் அண்ட் ஃபைனலி லெமன் ஜூஸ். இதை ஃபுல்லாக இப்போ நம்ம தரவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட போஹா பேல் இஸ் ரெடி. ரொம்பவே குயிக்காக ரெடியான நம்மளோட போஹா பேல் இஸ் ரெடி. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணணும். ரொம்பவே குயிக்காக பண்ணிட்டோம் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்க போகுது. யூஸ்வலாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிட்ஸ் எல்லாருமே தவிர்த்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு போஹா பேல் பண்ணி கொடுக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி மோர் பேலன்ஸ்ட். அண்ட் கேரட்ஸ் மட்டும் நீங்கள் கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. வை, பிகாஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் அதை எடுத்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணி போட்டால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி அ வெரி யம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்க போது. யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை திஸ் அண்ட் சென்ட் மீ யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ.